மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி சைட்டில் கொஞ்சம் க்ரிட்டிக்கல் அப்சர்வ் பண்ணேன். என்னென்னா இந்த ஃபயர் சிலிண்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிகேட் கோனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் சிலிண்டரு அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்குது. அந்த பேனலுக்கு கீழே வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஃபயர் சிலிண்டர் இருந்தது, இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தது. அந்த வெண்டர் வந்திருக்காங்க. ஸோ அந்த வெண்டரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காரு. இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ அந்த பேரிகேட் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க. அந்த பேரிகேடையும் அங்கேயே வச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் அப்சர்வேஷன் ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணுவேன்னு சொன்னால், இதுக்கு நான் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் மாரி க்ரியேட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பேனலில் ஃபயர் சிலிண்டர் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் என்னால் அந்த ஃபயர் சிலிண்டரை வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்ஜெக்ஷன் முன்னாடி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் சிலிண்டர் எலக்ட்ரிக்கல் பேனலுக்கு கீழே இருக்கிறதால ஒரு வேளை எலக்ட்ரிக்கல் ஃபயரோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஷாக் இருந்துட்டோ இந்த ஃபயர் சிலிண்டர் நான் தொட முடியாது. ஸோ அதனால் நான் அதை எடுக்க முடியாதுன்றது என்னுடைய கன்சர்ன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வந்து ஹசார்டு. இதில் இருக்கிற ரிஸ்க் என்னென்னா, நான் ஒரு வேளை எடுத்தேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்கோ இல்லை ஃபயர் பர்ன் ஆகிறதுக்கோ இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஜுரிஸு, பர்சனல் டெத்து இல்லை இந்த மாதிரியான இஷ்யூக்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, எலக்ட்ரிக்கல் ஷாக்கு. ஸோ இது எல்லாமே ரிஸ்க் இருக்குது. ஸோ இது எப்படி நான் மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கண்ட்ரோல் மெஷர் போவோம். அஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரிவிக்கு நான் எப்போவுமே வந்து ஹேர் ரிவிக்கு பேஸில் தான் போவேன். இதை நான் முழுசாக எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த ஃபயர் சிலிண்டர் ஃபஸ்ட்டு அங்கேருந்து எடுத்துடணும். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி ஒரு டெசிக்னேட்டட் லொக்கேஷனில் ஈஸி ஆக்சஸோட அங்கே லொக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ளோர் மார்க்கிங் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அது எங்கேயும் நகராது அப்படின்றதையும். இன்னொன்று அந்த பேரிகேடை எடுத்து ஸோ எவ்வளோ இடம் வேணுமோ சேஃப் டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அங்கே எந்த ஒரு மெட்டீரியலும் வரக்கூடாது, தென் வந்து அது யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. நான் லைன் ஒர்க் போகிறேன், ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக நம்ம நான் பார்ப்பேன். அண்ட் எப்படி ஷிஃப்ட் என்ஷூர் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசரும் இந்த இன்ஸ்பெக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தென் இந்த ரிஸ்க் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் டூல் பாக்ஸ் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணேன். இந்த மாதிரி இதை பிளாக் பண்ணக்கூடாது, இன்னும் வந்து இந்த மாதிரி ஃபயர் சிலிண்டர்ஸை பக்கத்தில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நான் இது பண்ணிட்டேன். அண்ட் இன்ஸ்டால் பண்ண அந்த வெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்றதால ஸோ அவங்களுக்கு இந்த இமேஜை காட்டி மற்ற கூட இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஸோ இந்த மாதிரி இது நடந்திருக்கு, இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்கள் சேஃப் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வைக்கணும், ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பேரிகேட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் செஷன் கொடுத்துட்டேன். இதனால் என்னுடைய சைட்டில் இந்த மாதிரி இஷ்யூக்கள் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் இன்றைக்கி. தேங்க்யூ.